வணக்கங்க. ஒரு வீடியோங்க. நம்ம ஜெனிச்சிடுறோம். ஜெனிச்சு வெளியே வந்துடுறோம். அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்துடுறோம் இல்லைங்களா? வெளியே வரும்போது நம்மளோட வாழ்க்கையை வந்துங்க கடவுள் நிர்ணயம் பண்ணது கொஞ்ச காலம்தான். ரொம்ப காலம் இல்லை. 1000 வருஷம் 500 வருஷமெல்லாம் இல்லை. கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் வாழும்போது மனசில் நிற்கிற வாழ்க்கை வாழணுங்க. இந்த அற்பத்தனமான வேலைகள்லாம் செய்யக்கூடாதுங்க. அற்பத்தனமான இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. நம்ம சந்தோஷம் போகுது, நம்ம டைம் போகுது, எல்லாமே போகுதுங்க. வேதனை வேதனை கஷ்டம், மன கஷ்டத்துக்கெல்லாம் ஆளாகவே கூடாதுங்க. காலங்களே கொஞ்சம் தான் இருக்குது. அந்த காலத்தில் நல்லா அனுபவிச்சுட்டு மேலே போகணுங்க. வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க, பொறாமை, வெந்ததனம், வேக்காடுத்தனம், என்னங்க, கண்டதெல்லாம் பேசுறது, பிடிக்கிறது, அதனால நமக்கு மனவேதனை வர்றது, இதெல்லாம் நம்ம ஆயுள் காலத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃபு காலம் கழிஞ்சு போகுதுன்னு சொல்ல வர்றேன். கொஞ்ச காலத்துலேயே அதெல்லாம் எதுக்கு நமக்கு? நல்லதாகவே நினைக்கணுங்க. வாழ்க்கையில் நல்லதாகவே நினைக்கணும். படிக்கணும்னா நல்ல எஜுகேஷனை படிக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்ல கணவனாக இருந்து மனைவிக்கு நல்ல கணவனாக இருந்து வாழணும், நல்ல தகப்பனாக இருந்து வாழணுங்க. வாழ்ந்துட்டு என்னங்க, நம்ம காலங்கள் முடியும் போது சூட்சமாக இருக்குன்னு வாழ்க்கைன்னு நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். வாழ்க்கை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுறதுன்னா தேவையில்லாதெல்லாம் பண்ணுறது, அதை பிடுங்கிறது, இதை பிடுங்கிறது, அதை வாங்கிறது, இதை வாங்குறது, தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு சாகணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணுங்க. அளவுக்கு மீறியெல்லாம் வாங்கிறது, பிடிக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தேவையில்லைங்க நமக்கு. இப்போது ஓரளவுக்கு நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு வாழ்க்கை இருக்குது, போதும். ஆசைப்படக்கூடாதுங்க. ஆசை அடக்கணும். ஆசை, காமத்தை ஆசை இதெல்லாம் அடக்கும்போது நமக்கு தீர்க்காயுசு உடம்பு ஆரோக்கியமாயிருன்னு சொல்ல வர்றேன். உடம்பு ஆரோக்கியமாக எது தேவையோ அதை மட்டும் அளவு யூஸ் பண்ணிவிட்டு, அளவாக வாழ்ந்துட்டு, அளவாக சாப்பிட்டு, அளவாக இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? தேவையில்லாத இழுத்து போட்டுக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? நான் எதுக்காக சொல்ல வர்றேங்கன்னா, சில பேர் அலைவாங்க. அலைஞ்சிட்டு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நோய் வாயில்பட்டு சங்கடப்பட்டுட்டு என்னங்க வேதனை சுமந்துட்டு வாழும்போது நாள்கள் ஓடிட்டே இருக்குது. கடவுள் கொடுத்த நாளை அனுபவிக்காமல் வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது தேவையில்லைன்னு நான் சொல்ல வர்றேன். வேறு ஒன்றும் இல்லை, தேவையில்லைங்க. நல்லதாக நினச்சி நல்லதாக வாழ்ந்து நம்மளுடைய காலங்களிலும் ஜம்முன்னு வாழணுங்க. நம்மளாம் மானிட வாழ்க்கை, கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை மனுஷனா நோய் நொடி இல்லாமல், கூணு குருடு இல்லாமல், கைகால் சுகத்தோட கடவுள் நம்மளை வெளியே வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? நல்லா அனுபவிச்சுட்டு, நல்லா இருந்துட்டு, நல்லா வாழ்ந்துட்டு, நல்ல ஆளாக நீயே நல்ல மனிதனாக உன்னுடைய மரணம் தலைவணும்னு சொல்லி அவர் நம்மளை அனுப்பிச்சிருக்காருங்க. அதுக்குள்ளே வாழ்க்கை நம்ம நம்மளாக ஏற்படுத்திக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? நல்லதாகவே நினைக்கிறேங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லதாகவே நினைக்கிறது போதும் அப்படின்னு நினச்சி வாழணுங்க. வச்சுட்டுங்களா? பாய்.